நீதிமன்றத்துல உங்களை வந்து பொதுச் செயலாளர் போட்டுக்க முடியாத நிலைமையில இணை ஒருங்கிணைப்பாளரா ஒத்துக்கிற நிலையில அந்த கேஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது, வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது, மத்த எல்லாத்திலையும் எப்படி பொதுச் செயலாளர் போட்டுக்கிறீங்க? அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி மாறிட்டாரு. அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் எடுக்கிற முடிவு தான் அங்க. எழுத்து பேசுறதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ ஒருத்தர் கூட இல்ல. அந்த உண்மையை நான் ஒத்துக்கிட்டாகணும். ஒற்றுமை இல்லாம இப்படியே போச்சுன்னா 2026 26 சீட்டு வராது. அப்புறம் கேட்டீங்கன்னா இதே கூட்டம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா 2031 பாத்துக்கலாம். அவங்க இப்ப ஏன் டூர் போறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு எலெக்ஷன் நோக்கி போகணும், இல்ல தொண்டர்களை திரட்டணும்னு போகணும், கழகத்தை காப்போம் போகணும், ஏதாவது ஒரு ரீசன்ல போகணும். திடீர்னு புறப்படுறாங்க, திடீர்னு போறாங்க, திடீர்னு அரசியல் விட்டு ஒதுக்குறாங்க, அப்புறம் ரீ என்ட்ரின்றாங்க. இல்ல சார், கட்சியே உங்கள்கிட்ட இல்லைன்ற மேடமோ. நீங்க எப்படி இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் கட்சி எப்படி உங்கள்கிட்ட இருக்கும்? நீங்களா சொல்லிக்க வேண்டியதான் கட்சி உங்கள்கிட்ட இருக்கு. அந்த இறுதி தீர்ப்பு சிவில் டிஸ்பியூட்ல இருந்து வர வரைக்கும் யூ கேனாட் சே எனிதிங். அப்படிப்பட்ட தலைவருடைய நாணயம் வெளியிடப்படும் பொழுது அதை வந்து வெளியிடுறதுக்கு பிரதம மந்திரி மோடியை கூப்பிட்டு இருக்காரு. அவர் வரல, இதை சொல்லியிருக்காரு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. நாங்க யாரையும் கூப்பிடலையேன்னு போய் சொல்றாரு. பொதுச் செயலாளர் இனி இல்லை, அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இப்ப அதை டெமாலிஷ் அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நான் தான் பொதுச் செயலாளர் தன்னைத்தானே சொல்லிக்கிறேன். That means that is called சர்வாதிகாரம். மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான மனுவை வந்து திரு புகழேந்தி அவர்கள் கொடுத்திருக்காரு. அதே போல டிடிவி தினகரும் இன்றைய தினம் முக்கியமான சில கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் திரு புகழேந்தி அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பல விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம். மாலைமுரசு டிவிக்கு வணக்கம். ஜீவபாரதி உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார். என்ன சார் புது மனுவெல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்னாச்சு? புது மனு இல்லம்மா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரொம்ப காலமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சொல்லும் போதெல்லாம் பல பேர் என்ன இவர் தப்பா சொல்றாரு, அப்புறம் நம்ம டிவியில கூட பல தொலைக்காட்சிகள்ல எல்லாமே ஒரு கைக்கு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு கொடி போயிடுச்சு, சின்னம் போயிடுச்சு, அதெல்லாம் போயிட்டு சொல்லுவாங்க அடிக்கடி. நான் அதை நியாயம் என்னவோ அதை தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு 6 ரெப்ரசன்டேஷன் எலெக்ஷன் கமிஷன்ல பெண்டிங் இருந்தது. நம்ம கொடுத்தது ஆட்சி மன்ற குழு கூடுறதுல போனது வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனா திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், உச்ச நீதிமன்றம் அது ரொம்ப கிளியரா, அந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி நீங்க வந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டிக்கலாம், கூட்டினது தப்பு இல்லை, ஆனா ரெசல்யூஷன் பாஸ் பண்ண விஷயத்துக்கு நான் வரல, எங்க முன்னாடி அந்த விஷயத்தை கொண்டு வரல, ஆகவே அதை பத்தி நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல எதுவா இருந்தாலும் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கு சென்னையில உயர் நீதிமன்றத்துல. அந்த சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆண்டுல 2 முறை வந்து செயற்குழு கூடணுங்கிறாங்க, கூட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரொசீஜர் படி தானே கூட்டியிருக்காங்க. நோ, தட் இஸ் யுவர் கரெக்ட். அம்மா இருக்கும் பொழுதும் நீங்க சொன்னதான், நீங்க சொன்ன வேல்யூபிள் பாயிண்ட் அது. அதாவது ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ளார செயற்குழு கூடணும், அதை தொடர்ந்து பொதுக்குழு கூடணும், அரசியல் கட்சிகள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் முறையா அதை வந்து தெரிவிக்கணும், அதுல என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அங்க அனுப்பணும், சேஞ்சஸ் இருந்தா சொல்லணும்னு எல்லாம் சொல்லி இருக்கிறது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எவ்ரிதிங் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஆனரபிள் கோர்ட். அந்த கோர்ட் அடிப்படையில தான் ரெட்டலையை தூக்கி கொடுத்தாங்க. கடைசி நேரத்துல எலெக்ஷன் கமிஷன்ல நான் போராடினா கூட அவங்க இனிமேல் டைம் இல்லை, இதை கொடுத்துடுறோம்னு சொல்லி டெம்பரவரியா கொடுத்தாங்க. இது நடந்தது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்போ எல்லாமே கோர்ட் முன்னாடி இருக்கு. கோர்ட்ல போய் என்ன பண்ணாங்க, பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல போட்டாங்க சார். காஸ்ட் லிஸ்ட்ல கழக இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுட்டு அதை யாரும் மாத்த மாட்டாங்க. அப்படி ஒரு தடவை போட்டீங்கன்னா அப்புறம் பெஞ்சுக்கு போனாலும் சரி, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அதை மாத்த முடியாது. ஆனா இங்க வினோதமா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல போய் பொதுச் செயலாளர்னு போட்டாங்க. அதை கோர்ட் கண்டுபிடிச்சிச்சு. எதிர்த்தரப்புல இருக்கவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதை ஜட்ஜி கண்டுபிடிச்ச உடனே அதுதானே பிரதானமான கேஸ், பொதுச் செயலாளருங்கிறதுக்கு தான் கேஸே நடக்குது. அவருக்கு பவர் இருக்கா உங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பாட்டுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் டோட்டலி தப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கண்டிச்சு
அங்கேயே இவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்ட பின்னாடி ஜீவபாரதி வேற வழி இல்லாம அது யூஸ்வலா கேட்பாங்க ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, ஐ டேக் அப்பாலஜிஸ் மை லார்ட்ஷிப், மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது ஆர்டிகல் 211 இருக்கு, திருத்திக்கிறோம், வேற ஏதாவது போடுறோம், ஏதோ அவங்க தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா உடனே அதை அது அப்படியே பெண்டிங் இருக்கு. அந்த விஷயம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும், நீதிபதி தான் அவருடைய பவர்ல அதை முடிவு பண்ணுவாங்க. ஆக நீதிமன்றத்துல உங்களை பொதுச் செயலாளர் போட்டுக்க முடியாத நிலைமையில, இணை ஒருங்கிணைப்பாளரா ஒத்துக்கிற நிலையில அந்த கேஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது, வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது, மத்த எல்லாத்துலயும் எப்படி பொதுச் செயலாளர் போட்டுக்கிறீங்க? இதுதான் ஆரம்பத்துல இருந்து கேட்கிறேன் நானு. சார் இப்ப நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட என்னென்ன கோரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கீங்க? இல்ல அதுதான் இப்ப நான் சொன்ன விஷயத்த கோர்ட்ல இது மாதிரி அவங்களை இணை ஒருங்கிணைப்பாளர்னு காமிச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர்னு சொன்னதை கோர்ட் ஏத்துக்கல. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் செயற்குழுவையே கூட்டுறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த சிவில் கேஸ் முடிகிற வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்களேன், நாளைக்கு சிவில் கேஸ் நீங்க பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியில்லைன்னு சொல்லிட்டா, இந்த இடைப்பட்ட காலத்துல எடுக்கப்பட்ட முடிவுகள் யாருக்கு பாதகமா போய் முடியும்? ரொம்ப வேல்யூபிள் கொஸ்டின் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த டியூரேஷன், அதாவது சம்டைம்ல வேற கேஸ் எல்லாம் செக் பண்ணிடணும். இப்போ அந்த மாதிரி நிலை ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்? ஆகவேதான் உங்களை பொதுச் செயலாளர் சொல்லிக்காதீங்க. இறுதியான முடிவை எட்டும் வரை நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தான், அதுதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து இவர் என்ன பண்றாரு? இவரை பொதுச் செயலாளர் இவரே சொல்லிக்கிறது இல்லாம மீடியாவை ஏமாத்துறாரு. இல்ல இப்ப பி ஃபார்ம்ல கையெழுத்து போடும்போது பொதுச் செயலாளர் தானே போட்டிருப்பாரு. ஆமா சார், அதான் சொன்னேன் நானு. அந்த அவசர கட்டத்துல இந்த கோர்ட் ஆர்டரை கொண்டு போய் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்பயே நம்ம கொடுத்தோம். என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர், அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் யூஸ் பண்ணக்கூடாது கொடியே சின்னத்தன்னு ஒரு ஆர்டர் மெட்ராஸ் கோர்ட் கொடுத்துச்சு. ஆனா அதுல நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லும் பொழுது தாமதம் ஆயிடுச்சு. நாட் அப்ளைட் த மைண்ட், நேரம் இல்லாதனால. என்னன்னா அந்த கோர்ட் இவரை பயன்படுத்த சொல்லலையே. அந்த கோர்ட் என்ன சொன்னிச்சு? நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னிச்சு. எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தணும்னு எங்க சொல்லியிருக்கு? நான் பயன்படுத்தணும், நீங்க பயன்படுத்தணும்னு எங்க சொன்னிச்சு? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழு கூடியிருந்தாரு. அந்த தீர்மானங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மத்திய அரசை கண்டிச்சு தீர்மானங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இத்தகைய ஒரு தீர்மானம் வந்திருக்கு அப்படின்லாம் குறிப்பிடப்படுது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அது கரெக்ட். நீங்க தீர்மானத்துல மத்திய அரசை கண்டிச்சீங்க, மாநில அரசை கண்டிச்சீங்க. மாநில அரசு இபி பில்ல ஏத்திருச்சு. பொதுமக்கள் பிரச்சனைக்கு உரியவங்களா ஆகுறாங்க. ஆகவே ஒவ்வொரு அரசும் வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி, பஸ் ஒன்னொன்னையும் ஏத்தும் பொழுது போராட்டம் பண்ணும், ஆர்ப்பாட்டம் பண்ணும் எதிர்கட்சிகள். அந்த அடிப்படையில பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், மொத்தமாவே தமிழ்நாடை புறக்கணிச்சு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கர்நாடகாவுக்கு பணம் கொடுத்து தமிழக அரசுக்கு ஒண்ணுமே கொடுக்காம நம்ம எல்லாம் வஞ்சித்தது இல்ல, மாற்றான் தாய் மனப்போக்குல இந்த மத்திய அரசு. அதை எதிர்த்து என்ன போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது? நீங்க சொல்லுங்க பாப்பா. நடந்ததா? ஆர்ப்பாட்டம் நடந்ததா? போராட்டம் நடந்ததா? ஒரு தீர்மானத்தை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணீங்கல்ல? இல்ல இது வரைக்கும் தீர்மானத்திலே கண்டனங்கள் வரல, வலியுறுத்தல் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்ப கண்டனங்கள் வருது அப்படிங்கிறாங்க. என்ன வாட் இஸ் தி டிஃபரண்ட்? இப்ப கண்டனத்தை தீர்மானத்துல எழுத்துல எழுதி நான் படிச்சது கையில பேப்பர் வச்சிருக்கேன், எலெக்ஷன் கமிஷனு எனக்கு ஒரு 1000 ஏக்கர் இருந்ததுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருந்தானா? இவன் தான் எங்கடா 1000 ஏக்கர் இருந்தது, எங்கேயா இருந்தது உனக்குன்னா? எல்லாம் வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு பாருங்க, நான் அப்படியே படம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்க கண்டன குரலை எழுப்பி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இப்ப இங்க அதிமுக பாஜக தலைவர்களுக்கிடையே கடுமையான வார்த்தை பூர்வா நடக்குதுல்ல சார்? இல்ல பாஜக என்ன சொல்றாங்க, எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிறாங்க. அதை ஏத்துக்க முடியாது சார். நம்ம பேசுறன்றதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆக பாஜக 1000 சொல்லலாம், அது ஆல்டர்னேட்டிவோ அதிமுக தான். அதிமுக தலைமை மாறும் பொழுது எல்லாமே சரியா போயிடும். எல்லாருமே ஒன்னா சேரும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றி அடைய முடியுன்ற குறிக்கோள்ல தான் நானும் ஜேசிடி பிரபாரனும் திரு கேசி பழனிசாமி எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து இதையெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க அது 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 சரியா வராது. பாஜக இன்னும் வளரணும்னு அவங்க சொல்லிக்கிட்டு வளரலாமே தவிர வளர்ந்ததா நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் அக்செப்ட் தட் பிஜேபி பெரிய அளவுல வந்துருச்சு. நீங்க எப்படி கூட்டி கழிச்சாலும் என்னுடைய கால்குலேஷன் படி 3-4% தான் இருக்கு. அதுல ஒண்ணும் பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடையாது. அதான் 12% சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா வராது. நான் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். இங்க ஒரு 3-4% வந்திருக்கிறது பெரிய விஷயம்.
ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியலீங்க. நீங்க அதை யோசனை பண்ணணும்ல. பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்துல போட்டி 2வது இடத்துக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல. தேமுதிக வந்துச்சு, அவரோட நம்ம கேப்டன் சன்னு விஜய் பிரபாகரன் 2வது இடத்துக்கு ஜெயிச்சுட்டாருன்னு லீடிங் போச்சு, அப்புறம் கம்மியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் சௌமியா அன்புமணி ராமதாஸ், மிஸ்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2வது இடத்துக்கு நெக் டு நெக் ஃபைட்டா போச்சு. அந்த நிலைமையில கூட பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே வரலையே உங்களுக்கு. அது மாதிரி வந்திருக்கணும். அதிமுகவும் வரல, பாரதிய ஜனதா கட்சியும் வரல. ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிறது, நாங்க தான் 2வது இடம்னு சொல்லிக்கிறது அவங்க சொல்லிக்கலாமே தவிர அது உண்மை அல்ல. அது நடக்காதீங்க. இந்த தலைமை மாறி அதிமுக சரியான பாதையில் போனால் இங்க இவர்களுக்கு வேலை இல்லை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடந்த செயற்குழுவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. ஆனால் அமைதியான முறையில் நடந்துச்சு. அப்படிலாம் பார்க்கும்போது இபிஎஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வந்துருச்சு, இபிஎஸ் சொல்றதை வந்து தொண்டர்கள் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதா? கொஞ்சம் முன்னாடியே நான் சொன்னேன், 16ன்னு சொன்னீங்க. நான் ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஒண்ணுமே நடக்காது, அங்க வந்து செயற்குழு வந்து ஒரு கண் துடைப்பு, அங்க 6 பேர் வரிஞ்சு கட்டினாங்க, பேசினாங்க, ஒருத்தரோட ஒருத்தரை மோதிக்கிட்டாங்க, இவர் தலைமை வேண்டான்னு சொன்னாங்கன்றதுலாம் இல்லவே இல்லை சார். அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி மாறிட்டாரு. அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் எடுக்கிற முடிவு தான் அங்க எழுத்து பேசுறதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ ஒருத்தர் கூட இல்ல. அந்த உண்மையை நான் ஒத்துக்கிட்டாகணும். நீங்க சொல்ற ஒப்பீடு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களும் இதே மாதிரிதான் இருந்தாங்க. ஜெயலலிதா அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டாராங்கிற கேள்வி வந்துருது இல்ல நீங்க பயன்படுத்தின வார்த்தை இல்லையே. அதாவது ராத்திரில திடீர்னு திருடு போகுது, வீட்டுள்ளார வந்து கத்தியை காமிச்சு நகை பணத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு போறான். அப்போ பயந்துகிட்டு, உயிருக்கு பயந்துட்டு அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ அதனால திருட பெரிய ஆள் ஆயிட முடியாது நாட்டுல. அது மாதிரி ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்கணும்னா வெற்றிகளை குவித்திருக்கணும். அந்த தலைமையில வெற்றிகளை நோக்கி சென்றிருக்கணும். அம்மா அதை செஞ்சாங்க, வெற்றிகளை குவித்தார்கள். தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே வெற்றிகளை குவித்துதான் உள்ளே வந்தாரு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தலைவர்கள் அவரோடு இங்க ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர் தோல்விகள். ஆகவே அதை எதிர்த்து பேசுறதுக்கு கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை என்று ஜீவபாரதி சொன்னதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. அங்க யாரும் எதுவும் எதிர்த்து பேசல சார். இதையெல்லாம் சும்மா மீடியாவில பரப்பி விட்டு வேணும்னு அவர் கேட்டார் இவர் கேட்டார்னு சொல்லி அதை பெருசுபடுத்தினாங்களே தவிர உண்மை இல்லை என்பதை முன்னமே நான் சொல்லிவிட்டேன். அந்த சிவி சண்முகம் மாத்திரம் ஏதோ பேசினாராம், நீ என்ன எம்ஜிஆரா அது இதுன்னு கேட்டிருக்காரு. அவர் எப்பயுமே கோபமா பேசுவார், அப்புறம் சரியா போயிடுவாரு. அவர் பர்மனண்டா அப்படி இருப்பாரா ஒரு டிசிஷன்லன்னு எனக்கு தெரியாது. அதனால இப்படிதான். அது அம்மா சின்னம்மாவை சொல்லியா அம்மான்னு சொல்லிவிடான்னு கத்தினாரு. இந்த செயற்குழுவினுடைய அறிக்கையில கடைசியில 2026ஆம் ஆண்டு தேர்தலை வந்து எதிர்கொள்ள ஆமா 2026 வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 26 சீட்டு கூட வராது. 2026ல தோத்து போய் பிஜேபி இப்பயே கொக்கரிச்சிட்டு நிக்குது, 2வது இடத்துக்கு வருவேன்னு. இந்த சூழ்நிலைகள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஒற்றுமை இல்லாம இப்படியே போச்சுன்னா நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், 2026ல 26 சீட்டு வராது. அப்புறம் கேட்டீங்கன்னா இதே கூட்டம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா 2031ல பாத்துக்கலாம், நடுவுல ஒரு நாடாளுமன்றத்துல பாத்துக்கலாம், இல்லைன்னா இடைத்தேர்தல் ஏதாவது வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி இவங்களை ஒப்பேத்துறதுக்கு வேண்டிய வேலைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே இதுவரை தோல்வி அடைந்தது போதும், இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நல்லெண்ண அடிப்படையில் பழனிசாமி இறங்கி வந்தால் எல்லாமே நன்றாக அமையும், முடியும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எப்படி திருமதி ஜானகி அம்மையாரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இணைந்து கட்சியை காப்பாற்றினார்களோ, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் சேர்த்து இணைத்துக் கொண்டு சென்று கட்சியை காப்பாற்றினாரோ, அம்மா வழியில் அதை செய்ய முடியும். அதற்கு பழனிசாமி இறங்கி வர வேண்டும், மனம் வர வேண்டும், அவர் சர்வாதிகார போக்கை விட வேண்டும், கைவிட வேண்டும். டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. குறிப்பிட்டு சசிகலா அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் குறித்து பேசுறாரு. சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் எடுபடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் 2026ல கட்சியே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் கொஞ்சம் மரியாதையா நாகரிகமா சொன்னேன் 26 சீட்டு வரும்னு சொல்லி. அவங்க இப்ப ஏன் டூர் போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க எதுக்காக இப்ப டூர் போறாங்க? இப்போ ஒரு ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு எலெக்ஷன் நோக்கி போகணும், இல்ல தொண்டர்களை திரட்டுறன்னு போகணும், கழகத்தை காப்போம் போகணும், ஏதாவது ஒரு ரீசன்ல போகணும். திடீர்னு புறப்படுறாங்க, திடீர்னு போறாங்க, திடீர்னு அரசியல் விட்டு ஒதுக்குறாங்க, அப்புறம் ரீஎன்ட்ரின்றாங்க. ஆனா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓபிஎஸ் அண்ணனோட நானு ஜெயசிடி பிரபாகரன்லாம் இப்ப பயணம் செய்யும் பொழுது பார்த்திருக்கோம். ஒரு எழுச்சியா இருந்தது. சின்னம்மா வேணும் சின்னம்மா வேணும்னு சொல்லி என்னுடைய கண்களால பார்த்தேன். ரொம்ப எழுச்சியா வீரமா இருந்தது.
அது அந்த அந்த எழுச்சியும் வீரமும் இன்னமும் இருக்கிறதா என்பது ஐயப்பாடு, கேள்விக்குறி. ஆகவே இப்படி போயிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இங்க உட்காந்து போன் அடிச்சு 2 பேர்த்தையும் வர சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சு எங்கெல்லாம் கூட்டி பேசி இதை முடிவு பண்ணலாம். பட் அது இல்லாம அவங்க போறதுங்கிறது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. சசிகலா அவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டு பேசணுங்கிறீங்க? ஆமா சார், இவங்க தானே முதலமைச்சர் பண்ணாங்க, அங்கதானே அரசியல் சக்கரம் சூழ ஆரம்பிச்சது. இவங்க பண்ணாம இருந்தா அவர் எப்படி முதலமைச்சர் இருப்பாரு? ஏனியை ஏறியே எட்டி உதைச்சாரு, அதான் நடந்தது. இதை நாடே பார்த்தாச்சு. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல அவங்க உட்காந்து போனை போடு, பழனிசாமி இங்க வர சொல்லுங்க, நானே பேசுறேன் அப்படின்னு ஏன் பேச மாட்டேன்றாங்க? போனை போடு, ஓபிஎஸ் இங்க வர சொல்லுங்க. இந்த புகழேந்தி இவங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரனும் கேசி பழனிசாமி எல்லாம் இங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம் வாங்கன்னு. அப்படித்தானே ஒருங்கிணைக்கிறேன், நான் சேர்த்து வைப்பேன். எப்போ? எல்லாமே கடந்து போய்கிட்டு இருக்கு சார். ஐசியூக்கு போயிட்டோம். இல்ல, இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த செயற்குழு முடிவுக்கு பிறகாக ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது 3 தலைவர்களை விட்டுட்டு அவர்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் வந்து கட்சியை சேர்த்திப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. நீங்க மறுபடியும் போய் இணைஞ்சிடலாமே. அதிமுக இணைஞ்சிட்டீங்கன்னா அதை போயஸ் தோட்டத்துக்கு வந்து 2 தடவை காலில் விடுறப்போ யோசிச்சிருக்கணும் ஜெயக்குமார். அப்போ காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்குறப்போ இதே பழனிசாமி இப்படிலாம் நான் காலில் விட மாட்டேன், தேவையில்லை, எம்எல்ஏ என்ன எலெக்ட் பண்ணா போதும்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க உங்களுக்கான ஒரு அழைப்பா நீங்க எடுத்துக்கலையா? அந்த 3 தலைவர்கள் இல்லாம மற்ற எல்லா அடுத்த கட்ட தலைவர்களுக்கான ஒரு அழைப்பா எடுத்துக்கலையா? மற்றவங்களாம் வந்து கட்சியில சேருங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பா கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல சார், கட்சியே உங்கள்கிட்ட இல்லைன்ற மேடமோ. நீங்க எப்படி இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் கட்சி எப்படி உங்கள்கிட்ட இருக்கும்? நீங்களா சொல்லிக்க வேண்டியதான் கட்சி உங்கள்கிட்ட இருக்குன்னு. அந்த இறுதி தீர்ப்பு சிவில் டிஸ்பியூட்ல இருந்து வர வரைக்கும் யூ கேனாட் சே எனிதிங். அதனுடைய கண்டென்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு சார் அதுல. அதனால அதையெல்லாம் அலசி பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு பின்னாடி என்னென்ன மேல்முறையீடு எல்லாம் போறாங்களோ, என்னென்ன பண்றாங்களோ தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 55 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி புரிந்த நிலை திரும்பவும் தொடர வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு வரணும்னு சொன்னா ஒற்றுமையா இருந்தாதான் வரும். பாக்குறவங்களுக்கு நம்ம பிரிச்சு அடிச்சுக்கிறது தானே கண்ணுக்கு தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமிய ஒரு தலைவரா மக்கள் ஏத்துட்டு இருந்தா தோல்விகள் தொடராது. உள்ளாட்சி தேர்தல் வருது. இப்போ ஏற்கனவே திமுக 90% வெற்றியை பெற்றது. மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் வருது, மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆனா வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா நாணயம் வெளியிட்ட பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாதுரைன்னு எழுதின சைன தமிழ்ல அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. டிமாண்ட் பண்ணி கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க, போட்டாச்சு. கலைஞர் நாணயம் இப்பொழுது வெளியிட்ட பொழுது தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது அவர் கைப்பட எழுதியிருக்காரு, அது அதுல சேர்த்தாச்சு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர். அவர் நடித்த சினிமாக்களில் தமிழ் பாடல்கள் வராத இடமே இருக்காது. தமிழை உச்சரிச்சு பாரதிதாசனுடைய கவிதைகளை எல்லாம் பாடலாக கொண்டு வந்தவர். பாரதியார் பாடல்களையும் கொண்டு வந்தவர். தமிழுக்காக தமிழ் பண்பாட்டு கழகத்தை நிறுவியவர். மாப்போசி போன்ற தமிழ் அறிஞர்களை எல்லாம் கௌரவித்தவர். அப்படிப்பட்ட தலைவருடைய நாணயம் வெளியிடப்படும் பொழுது போய் பேசுறாரு இன்னைக்கு பழனிசாமி. அதை வந்து வெளியிடுறதுக்கு பிரதம மந்திரி மோடியை கூப்பிட்டு இருக்காரு, அவர் வரல. இதை சொல்லியிருக்காரு, ரெக்கார்டை இருக்கு. நாங்க யாரையும் கூப்பிடலையேன்னு போய் சொல்றாரு. நடந்தது நினைவில்லை. அந்த நாணயத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழில் எந்தவித எழுத்தும் இல்லை. அதெல்லாம் நியாயமா சார்? இவர் தானே ஆட்சியில் இருக்காரு. அப்ப தலைவரையும் மறந்து அம்மாவையும் மறந்து அப்ப எம்ஜிஆர் தலைவர் சொல்லுவார், நாணயம் மிக்கவர்கள் மாத்திரமாக இருந்தால் போதாது, நான் நயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுவார். அது மாதிரி இப்படி எல்லாம் ஒரு தலைவரையும் தலைவியையும் மறந்து தன்னுடைய தலைமையில கொண்டு போகணும்னு நினைச்சா நடக்காது சார். இன்னொன்னு, ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கோர்ட்டில் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுச் செயலாளர் இனி இல்லை, அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இப்ப அதை டெமாலிஷ் அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நான் தான் பொதுச் செயலாளர் தன்னைத்தானே சொல்லிக்கிறேன். தட் மீன்ஸ் தட் இஸ் கால் சர்வாதிகாரம்னு சொல்லி. ஆகவே யாரெல்லாம் அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் சொல்லுகிறார்களோ எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் சென்றால், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி சென்றால் நாளை நமதே என்கின்ற தீர்ப்பு கிடைக்கும். ஆகவே இதுல தன்னலம் வந்தால் எல்லாம் போயிடும். அப்போ சார், நீங்க அந்த மனு கொடுத்துருக்கீங்க தேர்தல் ஆணையத்தில், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.